ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் ஜெருஷா. இந்த சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 4 ரிலேட்டடாக அண்ட் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அது ரிலேட்டடாக இருக்க போது. நானும் ஒரு ஆஸ்பிரண்ட் தான். குரூப் 4 குரூப் 2 அண்ட் பேப்பர் 1 பேப்பர் 2 இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச சில ஷார்ட்கட் வீடியோஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அவர் சேனல். ஃபர்ஸ்ட் குரூப் 4 2026ல் எப்படிலாம் வந்து நம்ம வந்து பிகினர்ஸ்க்கு இந்த சேனல் வந்து எது ரிலேட்டடாக இருக்க போகுதுன்னா பிகினர்ஸ் அண்ட் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் விமன் இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எப்படிலாம் குரூப் 4ல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து குரூப் 4 எப்படி இருக்குன்னா தமிழ், மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்னு 3 பார்ட்டாக இருக்கும். இதில் தமிழில் வந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்ட் மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க. இதில் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 300 மார்க்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் நீங்கள் எங்கேருந்து படிக்கலாம், எப்படி படிக்கலாம். ஏன்னா இப்போ 2025ல் குரூப் 4 வந்தது. அதில் வந்து நிறைய அவுட் சோர்ஸ் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் அது ரிலேட்டடாகவும் வீடியோஸ் போட போகிறேன். அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் 2026ல் ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் இருக்கணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு தமிழ் பார்க்கலாம். தமிழில் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள சமச்சீர் புக்ஸ் தான். சமச்சீர் புக்ஸ், நியூ புக்ஸ் இல்லைனா ஓல்டு புக்ஸ் இப்படின்னு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் எதெல்லாம் சிலபஸ் வந்து நீங்கள் குரூப் 4 சிலபஸ் நம்மளோட வெப்சைட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து நியூ புக்ஸில் வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம சிலபஸில் வந்து இப்போ இன்பத்தமிழ்னு இருக்குன்னா அது நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக என்ன வரும் அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சிலபஸ் வைஸ் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நியூ புக்ஸ், ஓல்டு புக்ஸ் ரெண்டுத்துலேயுமே சிலபஸ் வைஸ் படிக்கணும். நெக்ஸ்ட்டு இலக்கணம் வந்து நியூ புக்ஸு, நெக்ஸ்ட்டு ஓல்டு புக்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இலக்கணம் மட்டும் நம்ம வந்து மேக்ஸ் மாதிரி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு புரியும். நம்ம வந்துட்டு ஒரு இது படித்தாலே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து வினைத்தொகைனா ஊறுகாய் அந்த மாதிரி சொன்னால் அது வினைத்தொகை நமக்கு தெரியும். இது மாதிரி நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து நம்ம அகைன் அண்ட் அகைன் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இலக்கணமும் எப்படிலாம் ஷார்ட்கட்டாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குரூப் 4லையும் குரூப் 2லையும் என்னென்னலாம் அவுட் சோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே ஈவனாக தான் அவுட் சோர்ஸ் கேட்டாங்க. நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் நிறையா கேட்குறாங்க, இனிமேல் நான் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண வேணாம், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே எப்போதுமே வரக்கூடாது. ஏன்னா அவுட் சோர்ஸுங்கிறது எல்லாத்துலேயும் கேட்கல, ஒரு சில டாபிக்ஸில் தான் கேட்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கலைச்சொல்ல தான் கேட்டிருக்காங்க. இந்த கலைச்சொல் வந்து என்னென்னா ஆலேருந்து நான் வரைக்கும் உள்ள கலைச்சொல் எல்லாமே நம்ம பார்த்தாகணும். நெக்ஸ்ட்டு மரபுத்தொடர், இதுக்கும் நான் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறேன். மரபுத்தொடர், ஓரெழுத்து ஒரு மொழி, நன்னூல், இது 4 இருந்து தான் நமக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் அவுட் சோர்ஸ் கொஸ்டினாக வந்துச்சு. இது ரிலேட்டட் எல்லாத்துலேயுமே நான் வீடியோஸ் இனிமேல் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸுங்கிறது நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயமா இருக்குது இப்போதைக்கு. அதை பற்றி கவலையே வேணாம். இனிமேல் டெய்லியும் ஒரு வீடியோஸ் வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக வந்துடும். மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள நியூ புக்ஸ், ஓல்டு புக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதை பார்த்தாலே போதும். இலக்கணம் மாதிரி இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போட்டு பார்க்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் டெஸ்ட்டும் நம்ம வந்து சேனலில் கண்டக்ட் பண்ணுவோம் அண்ட் டெலகிராம் சேனல்லையும் நாங்கள் போஸ்ட் போடுவோம். நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸ் படித்தா போதும். ஏன்னா அவுட் சோர்ஸ் நீங்கள் படிக்க அது போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள நியூ புக்ஸ் படித்தா போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் உங்களுக்கு டெய்லியும் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் குரூப் 4ஓட கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி. நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.